மக்களே வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா, வர வர ரொம்ப வயசாயிடுச்சு. முன்னாடி இருக்கிறவங்க சொட்டெல்லாம் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மூஞ்சி மட்டும் கருப்பாகுது, முடி மட்டும் செமட்டக்காக்கா முடி மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல. அதனால் நம்மளால முடிஞ்சது வீட்டில் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கேன். இது எப்படி சொதப்ப போகுதோ இல்லை நல்லா வரப்போதோ தெரியல. கொஞ்சோண்டு வெந்தயம், ஏன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஈரம் இல்லையா, அதனால தான் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது. அதனால் 7ஆம் மாதம் வந்துச்சு. 8, 9, 10 அந்த மாதிரிலாம் மழை காலம். சரி, அப்புறம் ஜரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? பாருங்கள், மருதாணி இங்கே இருக்கிறது, மருதாணி ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே. அப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தெரியுதுங்களா, இது கருவேப்பிலை, மருதாணி இலை இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோஸ் பூ. நான் எங்கள் செல்லில் ஒன்று தான் இருந்துச்சு, மிச்செல்லாம் காலையில் இருந்து ஃபோட்டோக்கு வச்சுட்டேன், சாமி ஃபோட்டோக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பலை. இவ்வளோ தான், இந்த பொருள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலை, வேப்பலை 3 ஆயிடுச்சா. அப்புறம் வந்து வெந்தயம் 4 ஆயிடுச்சா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி 5, அப்புறம் ரோஸ் 6. இதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எண்ணெய் காய வச்சுட்டு பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் வந்து இதை கழுவிட்டு வந்தேன்னா இதுலேருந்து கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கழுவிட்டு நல்லா இது பண்ணேன். கழுவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் இது பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிட்டேன். எதுவுமே தண்ணிலாம் இல்லை பாருங்கள், சொட்டில் எதுவும். நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். சரி இருங்க, மிக்சியில் போட்டுடலாம். ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதில் வந்து கருவேப்பிலை போட்டு இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு பழைய ஜாடி. இதில் வந்து மருதாணி அரைக்கிறதுக்கு தான் இந்த ஜாடி யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நான் இந்த ஜாடியில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் வந்து சட்னி மசாலா அரைக்கிற ஜாடியில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பிலை போட்டதுனால ரொம்ப கசக்கும். அப்புறம் வந்து அக்கா சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டுலாம் சொல்லிடக்கூடாது. அதனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அப்புறம் உங்கள் வீட்டில் திட்டு வாங்குறதுனா நீங்கள் வந்து அதே மிக்ஸி ஜாடியில் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து அம்மியில் அரைச்சிக்கோங்க. ஏன்னா யூஸ் பண்ணாத பழைய ஜாடி இருக்கும்ல, அதில் அரைச்சிக்கோங்க. நாங்கள் வந்து இல்லை மருதாணி அரைக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இந்த ஜாடியில் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து பல பேர் ரொம்ப வந்து இன்க்ரீடியண்ட்லாம் போட்டு வந்து செய்வாங்க. என்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு நான் வந்து இதை செஞ்சுருக்கேன். தப்பாக நினச்சிக்க தேவையில்ல. எனக்கு எது ஈஸியாக இருக்கும், என்னால் போய் கடையில் வாங்க முடியாத சில விஷயங்களை நான் இதில் என்கிட்ட பக்கத்தில், என் வீட்டு பக்கத்தில் இதெல்லாம் கிடச்சிச்சு. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் போடல, மிச்ச சில பொருட்கள் போடல, பல பொருட்களும் போடல. உங்களுக்கு தேவைப்பட்டால் இருக்கிற பொருட்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா முடிஞ்சவங்க இதை மட்டும் கூட போட்டுக்கலாம். சரி, போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் இருங்க. நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணி வந்து ஊற்றாதீங்க, தளிச்சு வந்து அரைச்சிக்கோங்க. அதில் ஒட்டுற பதத்துக்கு இருக்கணும். இருக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் செக்கில் ஆட்டான தேங்காய் எண்ணெய் எடுத்து காய வச்சுக்கலாம் இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆட்டின மரச்செக்கு எண்ணெய் தான். நம்ம வீட்டு தேங்காயில் உடச்சி காய வச்சு நம்மளே ஆட்டினது. இதில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. கலர் வந்து இன்னும் லைட்டாக தான், லைட் க்ரீனாக தான் ஆகுது. அந்த பாருங்கள், சொட்ட வெள்ளை நல்லா பாருங்கள். இன்னும் நல்லா ஃபுல் எசன்ஸும் இல்லை இருக்குன்னா இந்த க்ரீனில் இருக்கணும். இந்த விழுது இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீனில் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உடனே இதை இது பண்ண உடனே விட்டுறாதீங்க. பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா அதில் இருக்கிற எசன்ஸ்லாம் அதில் ஊறி நல்லா அதில் இருக்கிற சாரெலாம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கி அதை அப்படியே பார்க்குறதுக்கு ஃபுல் க்ரீனாக இருக்கணும். அந்த லெவலுக்கு போயிட்டு முன்னாடி வந்து ஊற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். இதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு என் முடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். பார்க்கலாம். ஒரு மாதம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எனக்கு வந்து இருக்கிற முடி அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ப்ரௌனாக இருக்குது. அந்த மாதிரி ப்ரௌனாக இல்லாமல் கொஞ்சம் பிளாக்காக இருந்துட்டு முன்னெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி சொட்டை தெரியுது. சொட்டை தெரியாமல் இருந்தாலையும் நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா, கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி தான் இருக்குது. நல்லா க்ரீன் ஆகட்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணும்போது ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நான் பண்ண மாதிரி தான் பண்ணணுன்றது எந்த வித அவசியமும் இல்லை. நீங்கள் இன்னும் பெட்டராக சூப்பராகவே ட்ரை பண்ணலாம். நான் எனக்கு கிடைச்ச இன்க்ரீடியண்ட்டை வச்சு மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நான் இதை ரெடி பண்ணிவிட்டு ஷார்ட்ஸாக போடுறேன். பாய் பாய். பாருங்கள், இந்த எண்ணெய் வந்து இப்போ தான் காய்ச்சி முடிச்சிட்டேன். கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இந்த கரெக்டாக 10:15 வந்து இறக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் தான் வச்சுருப்பேன் கொதிக்க. கலர் தெரியுதுங்களா? எண்ணெய் வந்து லைட் நல்லா க்ரீன் ஆகுது. இன்னும் இதை வந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரையும் இருக்கட்டும். சரி, அதுக்குள்ளே என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் பார்த்துடலாமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோதுமை காலி வீட்டில் கோதுமை மாவு, அதனால் வந்து வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இப்போ தான் கழுவி உணர்த்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி உணர்த்திட்டு இப்போ வந்து அந்த குண்டாவை கழுவி வச்சுட்டு அந்த பாக்ஸை பண்ணிக்கலாம். வீட்டில் ஒர்க்குன்ற மட்டும்தான் பேர், ஆனால் வீட்டில் இருந்தால் நமக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பாக்ஸில் இருக்க மாவை வந்து வேறு இடத்துல கொட்டிட்டு செஞ்சு வச்சிட்டோம்னா துணி ஊற போட்டிருக்கேன், அதை மட்டும் தூக்கணும். கொஞ்சோண்டு இருக்கும் போதே அதை இது பண்ணிடலாம். சரி, ஒரு கவரில் போட்டு பார்க்கலாம் வாங்க. பாக்ஸ்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், முன்னதான் வெயில் அடிச்சிட்டா நான் கழுவி காயப்பட்ட நேரம் பார்த்துதான் மாலை கபோன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி வாங்க, வரதை வரட்டும், நடக்குதுன்னு நடக்கட்டும். சரி, துணி ஊற வச்சுட்டேன். தண்ணி திருப்பி வச்சு துணி துவச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம். துணியெலாம் துவைச்சி முடிச்சாச்சு. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். என்ன வேலை? கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஃபோன் பார்க்குற வேலை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினமும் வீட்டில் இருக்கிற அந்த மட்டும் தான் பேர், பட் இவ்வளோ வேலையும் இருக்கும். இருங்க, ஒரே முட்டை எதை ரெடி கொடுத்துட்டு போயிடலாம். தண்ணியே வடியில் சில்லுன்னு அப்படியே தான் இருக்குது. சரி பாய் பாய்ங்க.